இதில் உப்புலாம் போடணுமாம்மா? உப்புலாம் போடக்கூடாதா? உப்புலாம் போடக்கூடாதா? சின்ன வயசில் எங்கள் அம்மா இது மட்டும் செஞ்சு தருவாங்க சாப்பிட்றதுக்கு. நாங்கள் இதே சாப்பிடுவோம். பாதாம் முந்திரி எல்லாம் போட்டோம். இது அதிகமாக இருக்குது போல் வெல்லம். கட் பண்ணி போட்டுருக்கோம்ல. ஹாய் காய்ஸ், நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த வெல்லம் வந்து நம்மளுக்கு பொங்கலுக்கு கொடுத்தாங்க ரேஷன் கடையில். இதை வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரில. நீங்களும் உங்கள் வீட்டில் அப்படி தான் நினச்சிட்டு இருப்பீங்க என்ன பண்ணுறது தெரிலன்னு. அதான் இதை வச்சு ஒரு சின்ன டிஷ்ஷு ஒன்று பண்ணலாம், ஸ்நாக் மாதிரி. நம்ம ட்ரெடிஷ்னல் ஸ்நாக் தான், 90's கிட்ஸில் ரொம்ப பிடிச்ச ஸ்நாக்கு. கடலை மிட்டாய் பர்ஃபி பண்ணலான்னு சொல்லிட்டு தான், ஒரு ஹெல்த்தி பர்ஃபி பண்ணலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணாங்க. அம்மா தான் பண்ண போகிறாங்க. வேர்க்கடலை, அது கூட திராட்சை வீட்டில் இருந்தது, இவ்வளோ தான் இருந்தது. முந்திரி, பாதாம், இதெல்லாம் எல்லாம் உடச்சி வச்சுருக்கோம் எல்லாமே. இப்போ அம்மா தான் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். அடுப்பு பற்ற வச்சாச்சு. அவ்வளோதான், கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்காங்க. தண்ணி ஊற்றி சூடானதுக்கப்புறம் ஏலக்காவை போட்டு தண்ணி கொஞ்சம் சூடாகிடுச்சு. இப்போ வெல்லத்தை போட்டுடலாம். போட்டு நல்லா கிண்டினே இருங்க. விட்டிங்கன்னா அவ்வளோதான், வெல்லம் பாத்திரம் எல்லாம் ஒன்றா ஆகிடும், மிக்ஸ் ஆகிடும். அப்புறம் சொல்லுவாங்க சிவாஜி கணேசன் சார் மாதிரி ஆகிடும்னு சொல்லுவாங்க. பாத்திரத்தோட பாத்திரமாக ஆகிடுமா. தட்டு, அகலமான தட்டு ஒன்று எடுத்துங்க. இந்த தட்டில் என்ன பண்ணுங்க, ஆயில் தடவி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. இது மாதிரி நுர வரும். கை விட்டுறக்கூடாது, ரொம்ப நேரம் கிண்டிக்கிட்டே இருக்கணும். விட்டால் அவ்வளோதான், முடிஞ்சது. இந்த மாதிரி தடவி பார்க்கணும், அதை பதம் கரெக்டாக வருதான்னு. இன்னும் வரல, அதனால் நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்க போகிறோம். இதில் உப்புலாம் போடணுமாம்மா? உப்புலாம் போடக்கூடாதா? உப்புலாம் போடக்கூடாதான். வெறும் வெல்லம். இந்த வெல்லம் ரொம்ப நாளாக இருந்துச்சு, பொங்கலுக்கு கொடுத்ததுனால என்ன பண்ணுறதுனே தெரில. அதனால தான். சரி, ஓரளவுக்கு வந்து தான் பதம். இன்னும் ரெடி ஆகலை, இன்னும் கிண்டிக்கிட்டு தான் இருக்கணும். சத்தம் வரணுமா அதில் போட்டால்? சின்ன வயசில் எங்கள் அம்மா இது மட்டும் செஞ்சு தருவாங்க சாப்பிட்றதுக்கு. நாங்கள் இதே சாப்பிடுவோம். நல்லா இருக்கும் இவ்வளோ சாப்பிட்றதுக்கு, மிட்டாய் மாதிரி. கிட்டத்தட்ட ரெடி ஆகிடுச்சு. வேர்க்கடலையை போட்டுடலாம். இந்த வேர்க்கடலை போட்டாச்சு. திராட்சை, பாதாம், முந்திரி எல்லாம் போட்டோம். இது அதிகமாக இருக்குது போல் வெல்லம், கம்மி பண்ணி போட்டுடலாம்ல. பார்த்திங்கன்னா வேர்க்கடலை எல்லாமே இவ்வளோ தான் இருந்தது. வெல்லம் நிறையா இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா வெல்லம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சு. நீங்கள் போடும்போது கொஞ்சம் கம்மி பண்ணி கூட போட்டுங்க. சரியாக தான் வருமா? சரியாக வருமா பார்க்கலாம் எப்படி இதுன்னு. பாத்திரத்தில் ஊற்றிங்க. ஊற்றி கொஞ்சம் நேரம் நல்லா ஆற விடணும். இப்போ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. கொஞ்சம் நேரத்தில் செஞ்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது நினைக்கிறேன் செய்கிறதுக்கு. இப்போ நம்ம வீட்டில் என்ன இருந்துச்சோ அதை வச்சு தான் செஞ்சோம். இதுக்குன்னு தனியாக நம்ம எதுவும் வாங்கலை. நீங்கள் செய்கிறதா இருந்தால் ஃபுல்லாக வேர்க்கடலை செய்யலாம்னா செய்யலாம், இல்லை உடச்சக்கடலை. அப்படி இல்லை உங்களால் முடியும் அப்படின்னா முந்திரி, பாதாம், பிஸ்தா, வால்நட், இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான பொருளை வச்சு செஞ்சுக்கலாம். டேஸ்ட் ஒன்றும் சூப்பராக இருக்கும். அதெல்லாம் அந்த மாதிரி செஞ்சு தான் இப்போ ப்ரோட்டீன் பார்னு சொல்லி கடையில் விற்கிறாங்க. ½ hour ஆகிடுச்சு, எடுப்போம்.
என்னடா வேணுமா? இன்னும் காயிலடா, இன்னும் கொஞ்ச நேரம் ஆறணும்டா. திக்காக இருக்குது, வெள்ளம் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு, அதனால் வந்து கொஞ்சம் திக்காக இருக்குது. நீங்கள் வெள்ளத்தை கம்மியாக யூஸ் பண்ணிக்கங்க, நல்லா சூப்பராக இருக்கும். கொஞ்ச நேரம் பர்ஃபி, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலான்னு போனால் வெயிட் பண்ணால் நல்லாயிருக்கும், விட மாட்டாங்களே. சூப்பராக இருக்குது, வேறு லெவல் டேஸ்ட்டு. சின்ன வயசில் நம்மளாம் சாப்பிடுவோம்ல, அதே மாதிரி இருக்குது. அந்த ஃப்ளேவரு, அந்த ஏலக்காய் போட்ட ஃப்ளேவர்லாம் சூப்பராக இருக்குது. நம்ம போட்டு திராட்சை அதெல்லாம் இன்னும் வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஆற விட்டு இருந்தால் மட்டும் போதும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் அவசரப்பட்டோம் நம்ம, நீங்கள் நல்லா ட்ரை ஆனதும் ஆற விட்டு எடுங்க. சூப்பராக இருக்குது. இந்த முந்திரி பருப்பு, பாதாம், திராட்சை நல்லா வர்றது சூப்பராக இருக்குது எல்லாமே. ஒரு ஆத்தென்டிக்கான ஃப்ளேவர் இருக்குது, சூப்பராக இருக்குது. அந்த ஏலக்காய் வாசனை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற வேலை என்ன பண்ணுறது தெரியலன்னா யோசிங்கன்னா பொங்கலுக்கு கொடுத்ததை இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. டேஸ்ட் அருமையாக இருக்குது. ரொம்ப பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வச்சு சொல்லுங்கள் எங்களுக்கு. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.